ஃபஸ்ட்டு போகிற வரைக்கும் விடுங்க. ஒரு வெளில வருவார் அப்படியே லெஃப்ட் ரைட் பார்த்து ஓகே. அப்படியா? Vanakkam. I kindly request everyone to settle down. எல்லாருமே ப்ளீஸ். என்னங்கிறது வந்து இது வரைக்கும் நான் வந்து உட்கார்ந்தோடனே ஒரு 10 பேர் என்னம்மா சொன்னாங்க மண்டாடினா என்ன அப்படின்னோட நான் என்ன சொன்னேன்னா, சார் மண்டாடினா என்னங்கிறது தான் ஃபங்க்ஷனே. இப்போ நான் சொல்லிட்டேன் முடியல, ஆனால் வந்து அவரோட விஷயத்தை வந்து கன்வே பண்ணியிருக்காரு. அதை பார்த்துக்கலாம். நம்ம கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லையான்னு கேட்டேன். இது ராமேஸ்வரம் ஏரியாவில் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு பகுதியில் நடக்குதுன்னு காட்டினார். அப்புறம் எனக்கு என்ன மனசு போடுங்க, இது எப்படி இவங்க எடுப்பாங்க? அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒரிஜினல் ரேஸை. படம் எடுக்கும் போதும் அது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அமையும். சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பேசுகிறேன், எல்லாரையும் வரவேற்கிறது. அண்ட் எல்லோரும் வந்து தேங்க்ஸ் அண்ட் கஷ்டம் தான். பட் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டீம், அப்பப்போ சினிமாவில் எனக்கு வந்துட்டே இருக்காங்க. அதுக்கு தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் சொன்னே ஸ்டுடியோவில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஏன்னா எங்கள் எல்லாருமே ஒரு கெட்டு பிளேஸ். மோர் தென் மியூசிக் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது வருஷம் நிறைய இருக்கும். ப்ரொடியூசர் என்ன ஏதாவது டைரக்ட் பண்ணுறான் அப்படின்னு அது அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ப்ரொடியூசராக இருந்து டைரக்ட் பண்ணால் புரியும். பட் அந்த டைமில் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ரொம்ப இன்ட்ரோவியாக இருந்தது. அதை பார்க்கும்போது என்ன ஒரு செயல்பாடு இருக்கு, பத்தி தேடி இதோட மொத்த உழைப்பையும் இல்லை அப்படின்னு மாதிரி. அடுத்ததாக
ஆக்ட்ரஸ் மஹிமா நம்பியார் அவர்களை அழைக்கிறோம். ப்ளீஸ் join us on stage. எங்களோட மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களை அழைக்கிறோம். ஆக்டர் சுஹாஸ் அவர்கள், நடிகர் சுஹாஸ் அவர்களை அழைக்கிறோம். And the director we all love, இதுல creative producer எங்களோட வெற்றிமாறன் சார் அவர்களை அழைக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. மணிமாறன் புகழேந்தி அவர்கள், வெல்கம் our hero திரு சூர்யா அவர்களே அழைக்கிறோம். இந்த விஷுவல்ஸ் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். அப்பா அங்கேருந்து முறைக்கிறாரு. எங்கள் அப்பா ஒரு பேச்சாளர், அவர் பையன் எனக்கு பேச வர முடியாது. ஸோ இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் தேங்க்ஸ்குள்ளே போயிடலான்னு இருக்கேன். முதல்ல 2வது படம் பண்ணும்போது எந்த ஏரியாவில் நம்ம படம் பண்ணலாம் போது கடல் சீஸ்கேப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம். அப்புறம் நானும் என்னுடைய நண்பர் தோழர் சதீஷ் ஏரியில் பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்குது. ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் ஒரு மக்கள் வந்து இந்த விளையாட்டை வந்து பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. அது உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிச்சு. என்னன்னா, வெல்கம்லாம் பண்ணுறாங்க நினச்சா திடீர்னு கூப்பிட்டு பேச சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் மறந்து வச்சு. ஸோ மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தனித்தனியாக பேர் தெரியுமா தெரியாதான்னு தெரியல, நான் கரெக்டாக சொல்கிறதாலும் தெரியல, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ முதல்ல நான் வந்து மணிமாறன் சாருக்கு தேங்க்யூ சொல்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் 3rd படத்தில் நம்ம இவ்வளோ பெரிய குழுவில் நடிக்க போகிறோன்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது திருப்பியும். ஸோ ஃபஸ்ட்டு 2nd படம் வந்து மகாராஜா, ஒரு பெரிய குரூ, பெரிய டீம், ஒரு அதே மாதிரி 2nd படம் 3rd படமும் இவ்வளோ பெரிய டீமோட நடிக்க போகிறேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் வந்து வெற்றிமாறன் சார், வணக்கம் சார். சார் உங்கள் கூட வந்து நான் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் இப்போ வந்து உங்கள் கூட ப்ரொடியூசராக நீங்கள் இந்த படத்தில் இருக்கும்போது நானே ஒர்க் பண்ணுற மாதிரி அப்படின்னு நினைச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் சூரியனா, உங்களை நினச்சி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிக்கும் உங்களோட க்ரோத் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர் கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் மகிமா ரொம்ப அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களை பார்த்து நான் இன்னும் நிறைய இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஆக்டிங் கற்றுக்கிறேன். அண்ட் சுபாஷ் சார், தேங்க்யூ சார், உங்கள் கூட நடிக்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி செட்டு போட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து நான் எல்கட் சாருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா உட்படுத்தும் கற்பனைக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கேப்புக்கு அப்புறம் என்னை மறக்காமல் இந்த படத்துக்கு கூப்பிட்டு என்னை ஃப்ரெண்டாக வந்து கூப்பிட்டு இந்த ஒரு நல்ல படத்துக்கு வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நன்றி. மதிமாறன் நீங்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப அமைதியான பேசினார். ஜெனரலாக இப்போ ரொம்ப பேசிட்டாருங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பேச மாட்டார். என்கிட்ட வந்து சார் ஒரு இந்த படம் வந்து ஒரு ஃபிஷர்மேன் அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்குது கதை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன் ரொம்ப ஹாப்பியாக எக்ஸைட்டிங்காக இருந்தேன். ஏன் சார் இவ்வளோ எக்ஸைட்டிங்காக? நான் ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்து ரொம்ப அப்படின்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த ஊர் சார் கேட்குறது? நான் வடச்சென்னை சார். வடச்சென்னை படம் கிடையாது, இது வேறு மாதிரி ஒரு படம் சார். இதில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் வந்து என்னோட ஒரு நாள் வரீங்களா, உங்கள் ஒரு இடம் காட்டுன்னு சொல்லிட்டு இந்த ஊர் கூட்டிகிட்டு போனது நீங்கள் பார்த்தீங்களே, இதை மொத்தம் நான் நேராக பார்த்தேன். அந்த
நாங்கள் கடலுக்கு நடுவில் போய் இதை பார்த்தோம். ஸோ இது அங்கே போய் பார்க்குறப்போ ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப த்ரில்லான ஸ்போர்ட்டு, ரொம்ப டேஞ்சரான ஸ்போர்ட் கூட. இப்போ இதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா மணிமாறன் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. என்னன்னாக்கா தாண்டி யாருக்குமே தெரியல, ஒரு ஃபிஷர்மேன் ஃபேமிலியிலேருந்து வந்து எனக்கே அது தெரியல. ஸோ இப்படி ஒரு படம் அவர் எடுத்து இந்த கதைக்களத்தை எடுத்து கொண்டு வரப்போ இது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இப்போ பண்ண அந்த மேக்கிங்கே பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு. இதை மாதிரி மதிமாறன் நிறைய வச்சுருக்காரு. அவர் சும்மா சின்ன சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு இதில் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவர் சொல்கிறப்ப பேசுகிறப்ப நிறைய அதை பற்றி பேசுவார். ஸோ மதிமாறன் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாக்கா, ஜெனரலாக ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சாலும் நல்ல படம் எடுத்திருக்காரு. இப்போது இந்த படம் இன்னும் செமையாக வரும்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த படத்தோட ஃபோட்டோ ஷூட் போயிருந்தப்போ நான் வந்து சூர்யா பார்த்து ரொம்ப நேரம் நான் நின்று கீழே நின்று பார்த்துட்டே இருந்தேன். மதி வந்து என்ன கேட்டார், என்ன சார் ரொம்ப நேரமாக ஹீரோவே பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை, எங்கள் சொந்தக்காரங்களாம் இப்படி தான் இருப்பாங்க. அந்த மீன்காரங்க நாங்கள் அவங்களுக்கு ஒரு கோப சுபாவம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அழகாக நடிக்கிறாங்க. எல்லாமே சேர்ந்த ஒரு பொண்ணு, எந்த ஒரு கேரக்டரையும் வந்து வெர்சடைலாக பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பண்ண படங்களில் ஒரு மாடர்னாகவும் செட் ஆவாங்க, ஃபேமிலி ஓரியன்டாகவும் செட் ஆவாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரோல்லையும் கச்சிதமாக உட்காருவாங்க. அப்படி ஒரு பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி கார்ஜியஸ் மஹிமா நம்பியார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச வைக்கும். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் உங்களை எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும். என்ன சார் இப்போ சொன்னார், நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம், ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் நான் அது ஒரு சேலஞ்சாக தான் சார் எடுக்கிறேன். ஏன்னா சார் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ காலில் சப்ஜெக்ட் சொன்னார், நரேட் பண்ணார். நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். சார் கேட்டார், உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை சார், நான் இது எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சேம் டைமில் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது, நர்வஸ்னஸும் இருந்தது. ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணுவேன், என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா ஆர்டிஎக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. நான் மலையாளத்தில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக எந்த படமும் சைன் பண்ணல. ஸோ திரும்ப தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக, ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. My first Tamil speech. மீடியா நண்பர்களுக்கும் இந்த படத்தோட டீமுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். என்னை நம்பி தமிழ் திரை உலகத்தில் தேங்க்ஸ் ஃபார் திஸ் சான்ஸ் மதிமாறன் சார். ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம வந்து கூப்பிட போகிறோம். அது எப்படிங்க சொல்கிறது, அவர் வந்து அதான் அந்த மியூசிக்கை பார்த்தீங்கல்ல, அதுக்கு மேலே நான் எதுவுமே பேச வேணாங்க. ஒவ்வொரு படத்துலையும் அப்படியே இசையிலேயே வந்து பேசிகிட்டு இருக்காரு. வந்து பேசுங்க ஜிவி சார், ஒன்றுமே நாங்கள் எதுவுமே சொல்ல போகிறதில்ல, வாங்க. ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். இந்த எப்படி சொல்கிறது, இது ஒரு செம புது அட்டம்ப்டாக இருக்குது. இந்த விஷுவல்ஸு, இந்த ஐடியாவாக பார்க்கும்போதே மதி வந்து எனக்கு வெற்றி மூலமாக தான் பழக்கம். ஆடுகளம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன், அதுலேருந்து ஒரு 13-14 வருஷம் மதி எனக்கு பழக்கம். ஸோ ஆல்வேஸ் ஒரு எப்படி சொல்கிறது, இந்த காலேஜ்லேருந்து வந்த ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி எனக்கு வெற்றிகிட்டேருந்து வந்த ஒரு பிரைட்டான ஒரு எனர்ஜியாக நான் மதியை பார்ப்பேன். அண்ட் அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம் அகெயின். அண்ட் நான் லாஸ்ட்டாக தான் இந்த படத்துக்குள்ளே ஆட் ஆனேன். ஐ திங்க் ஒரு 10 days முன்னாடி தான் இந்த படம் வந்து கமிட் ஆனேன். அதுக்குள்ளே 2 நாளில் மியூசிக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குட் பேட் அக்லி படமே நம்ம 30 நாளில் முடித்தேன், அந்த மாதிரி 10 நாளில் கொடுத்து முடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் அகெயின் வித் மதி. அஃப்கோர்ஸ் வெற்றி வந்து எனக்கு என்னுடைய 3வது படம் வந்து வெற்றி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சொன்னாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 23 வருஷம் கழித்து ஞாபகம் வச்சிருக்கு கூப்பிட்டுருக்காரு. ஸோ கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. மயக்கம் என்ன வந்து நானும் கிரண் சார் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், திருப்பி ஒர்க் பண்ணுறோம்.
கதிர் வந்து எனக்கு எஸ்ஆர் கதிர் வந்து அவர் ட்ரையிங் பீரியடில் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போதுலேருந்து எனக்கு பழக்கம். ஸோ எனக்கு சுப்பிரமணியபுரம் தமிழம்மே வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒர்க்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் நாங்கள் சேர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ ஐம் வெரி வெரி எக்ஸைட்டட். சூரி சார், ஆக்சுவலி நாங்கள் பெருசாக மியூசிக்காக நாங்கள் எந்த படமும் வேலை செய்யலை. அப்புறம் ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் கருடன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, மாமன் பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு, அப்புறம் மண்டாடியில் தான் எல்ரட் சார் மூலமாக இது நடந்திருக்கு. ஸோ சேர்றோம். ஸோ டெஃபினட்டாக சூரி சார் உங்களுக்கு ஃபஸ்ட் தீமே வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த படத்தில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவர் கேட்குறது வந்து மியூசிக் பற்றி தான் கேட்குறாரு. எப்படி வந்திருக்கு, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சூரி சார். அதனால் நீங்கள் வரும்போதெல்லாம் பார்த்து மியூசிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் I would like to wish the best for all the actors, Mahima, Suhas, Ravindra and all of them, editor Pradeep, and then the costume designer Azhar வந்து அவர் என் கூட தான் லான்ச் ஆனார் கோரியோகிராஃபராக. அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஹிம். அண்ட் சைல்டு ஆக்டர் அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ ஒரு டெஃபினட்டாக ஒரு நோட்டபிள் ஃபிலிமாக ஒரு எனர்ஜியாக இருக்கும் மண்டாடி. ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் தேங்க்ஸ் டு மணி அண்ட் ரேகா ஆல்சோ. அண்ட் தென் ஐ திங்க் எங்கள் ஆல்மோஸ்ட் வெற்றியோட எல்லா டீமே இங்கே இந்த படத்தில் இருப்போம்னு தான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் விஷஸ். ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். அண்ட் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஜிவி சார், தேங்க்யூ. அண்ட் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்னு என் பேர் இருக்கிறது எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் இன்வால்வ்டு கிரியேட்டிவான்னு எனக்கு தெரியும். கிரியேட்டிவ் ப்ரொடியூசருன்ற டைட்டிலோடு இன்வால்வ்டுங்கிறது இப்போ தான் தெரியும் எனக்கு, இங்கே வந்து தான் தெரியும். மதி வந்து இஸ் அ வெரி a man with a lot of self-respect. எப்படின்னா எதையுமே வந்து he doesn't take it for granted. அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அதனால் இன்ஜினியரிங்க்கு ஜாயின் பண்ணி 4 வருஷம் காலேஜ் போனான். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போகணுன்னப்போ நீ டிகிரி வாங்கினா போகலாம். எத்தனை அரியர்ஸ் இருந்தது அப்போது? 10 தான். ஓகே, மொத்தமாக 10 அரியர்ஸ் இருந்தது. சரி, நான் முடிச்சா போகலாமா அப்படின்னு கேட்டப்போ போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வித்தின் த 4th இயர் அந்த எல்லா அரியர்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் சினிமாவுக்கு போகிறேன். ஓகே, சரி. ஹீ குட் ஹவ் கம் அண்ட் ஆஸ்க்ட் மீ டு ஒர்க் வித் ஹிம். அப்போ என் கூட வேலை செய்கிறேன்னு சொல்லியிருந்துருக்கலாம் அவர். ஆனால் அப்படி சொல்லலை. ஒரு படம் வெளியே போய் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அண்ணன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதை நான் நல்லா எடுத்திருந்தேன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணால் என்னை நீங்கள் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அந்த ஃபிலிம் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பொல்லாதவன் முடிச்சு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்னு நினைக்கிறேன். ஜிவி ஸ்டுடியோவில் தான் நானும் ஜிவியும் தான் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது. அதில் ஆண்ட்ரூ நடிச்சிருந்தார். ஆண்ட்ரூ நான்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம், அவர் நடிச்சிருந்தார். பிடிச்சிருந்தது. அப்போ நான் சொன்னேன், சரி எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீ வந்து ஒர்க் பண்ணு அப்படின்னா. அதுக்கப்புறம் ஹீ ஒர்க் வித் மீன் ஆடுகளம். ஆடுகளமில் வந்து எப்படி விக்ரம் சுகுமாரன் வந்து ஸ்கிரிப்ட், டயலாக், ஷூட்டு அண்ட் டப்பிங்கில் ஒர்க் பண்ணாரோ அது மாதிரி வந்து மதி வந்து எடிட்டிங் அண்ட் போஸ்ட் பண்ண. இப்போது அவங்க ரெக்கியில் எடுத்த இந்த ஃபுட்டேஜ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நானாக இருந்தேன்னா இந்த ஃபுட்டேஜை வெளியே காட்டியிருக்கவே மாட்டேன். ஏன்னா இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ஆக்சுவல் ஃபுட்டேஜ் எடுக்கிறதுன்றது வந்து சினிமாவில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை வந்து அவங்க வெளியே காட்டுறதே வந்து அவங்க கான்ஃபிடென்ஸ் தான் சொல்லுது. இட்ஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங் டாஸ்க் ஃபார் எவ்ரிபடி டு கிரியேட் திஸ், டு பி பார்ட் ஆஃப் திஸ் பிஹைண்ட் த கேமரா அண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா. ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு. மதி வந்து ஐ திங்க் இஸ் டேக் ஆர்டிஸ்ட்டும் எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரும் இருந்தால், அவர் எல்ரெட் சாரை வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது, ப்ரொடியூசராக இருந்து அவருக்கு செகண்ட் ஜாப் தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏடி தான். அவர் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். நம்ம ஏதாவது சொன்னால் சார் அன்னைக்கு சொல்லும்போது அப்படி சொன்னீங்களே சார், வேணாம் சார் இப்போ இப்படி எடுத்துக்கலாம் சார். ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார் இல்லை சார் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார். அப்படியா சார் போயிடுவார். போன உடனே ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு மணி அடிப்பார்.
சார் சொன்னார் சார், அது ஒரு 3 days ஆனால் கூட பரவாயில்ல எடுத்துடலான்னு சொன்னார் சார். இல்லை மணி பட்ஜெட் இல்லை சார் அதெல்லாம் சார் பார்த்துட்டார் சார். இல்லை இப்போ பீட்ரு வரணுமே, அதுக்கு பீட்ரு சார் அது தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தொட்டு அடுத்த டேக் போகலாம் அப்படின்றலாம். மற்றவங்க அப்படி முடியுமான்னு தெரியல. சூரிய வந்து நிறைய தயாராகணும் அதுக்கு. அப்புறம் வந்து அப்படிங்கிற ஒரு பேரும் வாங்கியாச்சு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக. அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இவர் இருந்தால் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகும், இவரோட காமெடிலாம் பயங்கரமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. பெரிய ஹீரோஸ் எல்லாருமே வந்து இவர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து அதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு. அவ்வளோதான்ப்பா, நீ எல்லாம் அச்சிப்பயிரிங்காக இருக்காரு. பார்க்கும்போது நான் ஒவ்வொரு வாட்டியும் பார்ப்பேன், எப்படின்னா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அவ்வளோ உழைப்பை கொட்டி அவர் சொன்ன மாதிரி, வெற்றிமாறன் சார் சொன்ன மாதிரி எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கங்கிற மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் வந்து அத்தனையும் வந்து ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் நான் சாதிச்சு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஹீரோடா அப்படின்னு வந்து நின்று இருக்கிற எங்கள் சூரிய அண்ணன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் மரியாதைக்குரிய இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்பூமூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம், ராஜா அண்ணனுக்கு வணக்கம். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாக உங்களை தானே நினச்சிக்கிட்டே இருக்கேன். மே 16 வரைக்கும். நேற்று கூட நைட்டு உங்கள்கிட்ட பேசினேன். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே. ஹாய் அண்ணே, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு. ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு. இன்றைக்கி என்னோடய படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இப்படி ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வெளியிட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டம் நடக்கிறதுக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், இது எல்லாத்துக்குமே காரணம் அண்ணன் வெற்றிமாறன் மட்டும்தான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் இதை மீறி நான் வேறு எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது. ஏன்டா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு. கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குனரும் நல்ல இடத்த கொண்டு வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கே இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சுருக்காருன்னா அவர் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை. அவர் கூப்பிட்டாருன்னா எல்லோரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளோ ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சுருக்கிறப்ப அது அந்த ஏவி நான் இப்போ தான் பார்க்குறேன். மதியம் என்கிட்ட கேட்டேன், அதை காட்டவே மாட்டேன்ட்டார். இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், அங்கே வந்து பாருங்கன்றார். உட்காந்து பார்க்கப்போ எனக்கு மாதிரியாக ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப சந்தோஷங்கண்ணே. அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே. கடல் உபநயத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்ட ஓடி ஏதோ படத்தை கடந்து ஏதோ பெயிண்ட் அடித்து பிடிச்சி எங்கிட்ட வந்துட்டேன். வந்து சத்துக்கு மீறி சம்பாரிச்சிட்டேன் சினிமா மூலமாக. போதும் இதுக்கு மேலே நீ எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும். பணத்தை நான் அதிகமாக சம்பாதிக்க அவசியமே இல்லைண்ணே. அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்களை சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்தாய் இறைவன் என்னை வச்சுருந்தா அது அவங்களை சேர்க்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்க பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மேடை மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு மகுடமாக நான் நினைக்கிறேன். சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார். அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கு சும்மா ஒரு நடிகனாக நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது. அது கூட ஒரு இயக்குனர், கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்க. அதே ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க. எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் உள்ளே வந்ததுக்கு. தேங்க்யூ சார். அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர். கர்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷம். பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா. அசாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி. தினேஷ் பிரதர், கிரண் அண்ணே ரொம்ப சந்தோஷண்ணே. ஆமாம் நீங்கள் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் உங்கள்கிட்ட ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே, அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது. ரொம்ப நன்றிங்க சார். ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே. நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன். ஏதோ சொன்னாங்க, எப்படியாவது நீங்கள் ஜிவி சார்கிட்ட பேசுங்களேன் பிரதர்கிட்ட அப்படின்னு. அப்புறம் ஓகே அது ஏதோ சொல்ல மிஸ் ஆயிடுச்சு. மாமன் படத்துக்கு அவளை மெனக்கட்டேன். குமாரண்ணிட்ட அவளை கெஞ்சி கேட்டேன். அண்ணன்னு ஓகேண்ணே நல்லா போயிட்டுருக்கேன், சுமத்தாக போயிட்டுருக்கேன், ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு. அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு இன்னொரு நண்பர் சொன்னாங்க. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் எனக்கு கிடைக்கல. இந்த படத்துக்கும் நான் மதியானத்தை கேட்டு உள்ள அண்ணே அந்த நம்ம ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொல்லி பார்த்தீங்களா,
ஒரு நிமிஷங்க, அதெல்லாம் நீங்கள் கதையே சொல்ல வேண்டாம். என் அண்ணங்கிட்ட போயிட்டு வந்து சொல்ல, ஓகே ஜிவி பிரதரை பார்த்தீங்களா, என்ன சொன்னார்? இல்லை நான் ஈவினிங் 7 மணிக்கு வர சொன்னார். ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. அண்ணே நீங்கள் போகணே, கண்டிப்பாக நல்லது நடக்க முடியாது. எனக்கு ஒன்றுமே வேணும், ஜிவி பிரதர் எப்படியாதுங்க ப்ளீஸ், அதுக்கு மீறி முடியலன்னு சொல்லுங்கள், நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன்னு. இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ எப்படி போட்டுருக்காங்க, 2 நாள் தான் அப்படின்றாங்க. அந்த ஏவி மிரட்டிட்டார். இன்னைக்கு நாங்கள் உட்காந்து பார்க்குறப்போ ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சின்ன மிரட்டி விட்டீங்க. இதுதான் பிரதர் ஆசைப்பட்டேன். நான் இல்லை, எல்லாருமே ஆசைப்பட்டேன். இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். மதியண்ணே, லவி அண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. தேங்க்யூ அண்ணே. கேமராமேன் சார், அண்ணன் கூட அது போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனேயே நான் சொன்னேன், அண்ணே தானே 4 டேட்டுக்கு சமம்னே, சந்தோஷம். ஒரு நாள் அதுக்கப்புறம் ஆரம்பித்த உடனே ஒரு ஆள் போக போக பேண்ட் வச்சு பிட்டே கைக்கு வரல, தேடிக்கிட்டே இருக்கு. ஒரு அண்டாப்பில் கை விட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் பாக்கெட்டுக்குள்ள தான் அந்த பிட்டு வச்சிருக்கேன்.